தொடர்ந்து விவசாயிகள் தற்கொலை, விவசாயிகளுக்கு நடக்கும் அநீதியை எதிர்த்து இங்கு நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நம்மளுடைய குடும்ப தலைவர், தேசிய தலைவரின் கொள்கைகளை உள்வாங்கி கட்டுக்கோப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு நடத்தி வரும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நான் சார்ந்த புதுவை மாநிலத்தின் சார்பாக என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக விவசாயிகள் தற்கொலை, இந்த கூட்டம் எங்கு நடக்கிறது? ஒரு காந்தி சிலை இருக்கும் இடத்திலே இந்த கூட்டம் நடக்கிறது. தாத்தன் முப்பாட்டன் பெற்று போராடி வெள்ளைக்காரனிடம் சுதந்திரத்தை பெற்று இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கொள்ளைக்காரனிடம் நாம் ஓட்டரசியல் என்ற மூலியமாக கொள்ளைக்காரனிடம் கொடுத்திருக்கிறோம். மீட்டெடுக்க வா தமிழா என்று தானாகவே முன் வந்து இந்த வீதியிலே இறங்கி கடந்த வாரங்களாக ஒரு மாணவனும் புதுவை மற்றும் தமிழகத்திலே லட்சக்கணக்கானோர் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி நான் தமிழன் என்று ஓரணியில் நின்று அந்த ஜல்லிக்கட்டுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் மூலமாக நாம் வெற்றியை பெற்றோம். வெற்றியை பெற்றாலும் ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு ஆளுமை இல்லாத ஒரு அரசாங்கம், வடநாட்டு காவல்துறை தலைமையில் இருக்கிற ஒரு அரசாங்கம் நம்மளுடைய மாணவ சமுதாயங்களை தடியடி நடத்தி தானாகவே இந்த காவல்துறை பாஸ்பரஸ் என்ற ஒரு ரசாயன பவுடரை ஆட்டோவில் போட்டு தீப்பற்றி கூரைகளில் தீ வைத்து ஒரு சமூக விரோதி செயலை இந்த காவல்துறை அரங்கேற்றியது. என் மாணவ சமுதாயம் அடிவாங்கப்பட்டார்களே. எங்கு தமிழனுக்கு அநீதி நடந்தாலும் அக்கிரமம் நடந்தாலும் வாழ்வுரிமை மீட்கப்பட வேண்டும் என்று தானாக ஓடி ஓடி மீட்டெடுக்க வேண்டும் என்று நம் தலைவர் இளம்புயல் அவர்கள் பல்வேறு சாதனைகளை நடத்தியிருக்கிறார். மணல் மாஃபியா சொல்ல வேண்டும், பல்வேறு சாதனைகளை சொல்லலாம். அந்த தாமிரபரணி ஆற்றில் இந்த அரசாங்கத்துக்கு லிட்டர் ஒன்றுக்கு 20 பைசா கொடுத்து விட்டு பல லட்சம் லிட்டர் உரிந்து அங்கு உள்ள விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறானே என்று பல ஆயிரம் தொண்டர்களோடு அங்கு சென்று போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தின் வாயிலாக நம் சொந்தங்கள் சிந்திய ரத்தம் இன்று ஒரு விடை கிடைத்திருக்கிறது. நம் போராட்டம் நடத்திய குறிப்பிட்ட காலத்திலே மதுரை உயர்நீதிமன்றம் வழக்கு வந்தது. இந்த போராட்டத்தின் வடிவாக தானாக ஒரு பெட்டி கடைக்காரன் கோக் பெப்சி எடுத்து வெளியே வைத்து விட்டான். புதுச்சேரியிலே முந்தானத்து தலைவர் அவர்கள் பேசிய பிறகு தலைவர் பத்திரிகையாளரை கூட்டு ஒரு கோரிக்கை வைத்தார். தமிழகம் போலவே புதுச்சேரியிலும் அந்த பன்னாட்டு நிறுவனத்தின் சொந்தமான கோக் பெப்சியை தடை செய்ய வேண்டும், இங்கே யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே நேற்று பல்வேறு வியாபாரிகள் முற்றிலும் அங்கிருந்த ஸ்டாக்கை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் இன்னொரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கோக் பெப்சி நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார் இந்தி நடிகர் ஒருத்தர் அமிதாப் பச்சன், நேஷனல் ஸ்டாக்கிஸ்ட். சினிமா நடிகர்கள் இது போல வேலையை செய்வது வெட்கக்கேடு, வேதனையான ஒரு விஷயம். நம்மளோட ரத்தத்தை உறிஞ்சி நமக்கு இங்க விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்ல, ஆனா கொக்கோ கோலா கம்பெனிக்கு தண்ணி கொடுக்கலாம் அரசாங்கம். அதுக்கு பல அரசியல் அதிகாரி தொட போறான். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதி போட்டு வாங்கி ஒதுங்கி நிக்கிறான். இன்னொரு வெட்கக்கேடு என்ன? விவசாய தற்கொலை, எங்களுக்கான வாழ்வாதாரம் மீட்டு கொண்டு கேட்கிறோம். ஆனா இந்த பகுதியில் இருக்கிற கடலூர் அமைச்சர் சம்பத் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். விவசாயிகள் நோய்வாய்ப்பட்டு இருந்துட்டா இன்னைக்கு விவசாய வாழத்துக்கு பணம் இல்ல. இன்னைக்கு கேரளாவில் வந்து புதுச்சேரிக்கு பொழைக்க வரா. யாரு பொழைக்க வரா? மணப்புரம், முத்துட்டு, பைனான்ஸ். கேரளா மலையாளை பொழைக்கிறான், தமிழனை அழிக்கிறான்.